இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அக்வேரியம்லேயே நெறைய பேர் வளர்த்துட்டு இருக்க பேட் ஃபிஷ் பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல தெரியுறதா பேட் ஃபிஷ். இந்த பேட் ஃபிஷ் பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இத டக்குன்னு பார்க்கும்போது லைட்டா ஃப்ளோன் மாரி இருக்கும். அது ஃப்ளோன் அந்த இது கிடையாது. அது பேட் ஃபிஷ் இந்த மாரி தான் இருக்கும். இது என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் மெயினாக இந்த பேட் ஃபிஷ் ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த பேட் ஃபிஷ் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா லைட் கலர்ஸில் இருக்கும். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா லைட் கலர்ஸில் இருக்கும். அப்படி தான் நீங்கள் மேக்ஸிமம் பேட் ஃபிஷ்ஷை பார்ப்பீங்க. ஆனால் இப்போ அதே பேட் ஃபிஷ் சில டைம் டார்க் கலராக மாறிடும். அப்படி டார்க் கலராக மாறிடுச்சுன்னா அதுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகும்போது அதோட ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். அப்புடின்னா கொஞ்சம் பெரிய என்விரான்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். இதோட கலரை வச்சுமே நம்ம அதோட ஸ்ட்ரெஸ் லெவலை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேட் ஃபிஷ் லைட் கலரில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்படி லைட் கலரில் இருந்துச்சுன்னா ஓகே, இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில பேட் ஃபிஷ் அதே பேட் ஃபிஷ் டார்க் கலர்லேயும் ரொம்பவே டார்க்காக ஒரே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அதோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்ஸும் எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட் ஃபிஷ்க்கு என்னென்னலாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட் ஃபிஷ்க்கு நீங்கள் தாராளமாக பில்லட்டை ஃபீட் பண்ணலாம். பில்லட்டை ஃபீட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான பில்லட்டாக ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேட் ஃபிஷ்க்கு வாட்டர் சேஞ்ச் எவ்வளோ நாளைக்கு ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட் ஃபிஷ்க்கு நீங்கள் ஃபில்ட்ரேஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்கும்போது வாட்டர் சேஞ்ச் 2 வீக்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இந்த பேட் ஃபிஷ் கொஞ்சம் பெரிய டேங்க்கில் தான் வாழும். அதனால் நீங்கள் அந்த டேங்க்கை வாரம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் ஹீட் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டேங்க்கில் நீங்கள் தாராளமாக 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே இந்த பேட் ஃபிஷ் போதுமான அளவு. இந்த பேட் ஃபிஷ் வீட்டில் இருக்கிறதுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பேட் ஃபிஷ்ஷை ஓகே இதை வாங்கலாமா வேண்டாமா, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த பேட் ஃபிஷ்ஷை வளர்க்குற அளவுக்கு ஒரு டேங்க்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பேட் ஃபிஷ் நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த பேட் ஃபிஷ் அக்ரெசிவான ஃபிஷ்ஷா இல்லை அக்ரெசிவான ஃபிஷ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேட் ஃபிஷ் அக்ரெசிவான ஃபிஷ் தான். இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் எல்லா ஃபிஷ்ஷுக்கூடையும் விட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இது எல்லா ஃபிஷ்ஷுக்கூடையும் விட முடியாது. இதுக்குன்னு சில பிஹேவியர்ஸ் இருக்குது. இது சில டைம் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிக்கும். அதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு சாஃப்டான மீன் கூட விட்றீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன மீன் கூட இந்த பேட் ஃபிஷ்ஷை விட்றீங்கன்னா அதையுமே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னது போக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை வேறு ஏதாவது வீடியோ இன்னும் உங்களுக்கு தோணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.